நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்திகள் ஒரு பார்வை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அதிரை எஃப்எம்மில் ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்தியின் மறு ஒலிபரப்பு. ஹிமாச்சல பிரதேசத்தில் பேருந்து ஒன்று நிலச்சரிவில் சிக்கியதில் அதில் பயணம் செய்த 15 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பயிர் கழிவுகளை எரிப்பதால் தில்லியில் ஏற்படும் காற்று மாசை தடுக்க நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தூய்மை இந்தியா இயக்கத்தில் கழிவுகளிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கான புதிய தொழில்நுட்பங்களை புகுத்துமாறு மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர் 2 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். UGC நெட் தேர்வுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஹிமாச்சல பிரதேசத்தின் பிலாஸ்பூர் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் பேருந்து ஒன்று சிக்கியதில் அதில் பயணம் செய்த 15 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். பேருந்தில் பயணம் செய்த 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அம்மாநில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்வீந்தர் சிங் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பயிர் கழிவுகளை எரிப்பதால் தலைநகர் தில்லியில் ஏற்படும் காற்று மாசை தடுக்க தொடர்ந்து நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினை குறித்து வடமாநிலங்களைச் சேர்ந்த அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய அவர் தில்லியின் காற்று மாசை கட்டுப்படுத்த இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். கூட்டத்தில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மத்திய வேளாண் அமைச்சகத்திற்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை மேம்படுத்த வேண்டியதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இந்த கூட்டத்தில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களின் வேளாண் அமைச்சர்கள் மற்றும் தில்லி யூனியன் பிரதேச சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் உள்ளிட்டோர் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தின் டார்ஜிலிங் மலைப்பகுதியில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சமீபத்திய மழை வெள்ளத்தால் டார்ஜிலிங் மாவட்டத்தின் பக்தோக்ரா மற்றும் மிரிக் பகுதிகளில் வீடுகள், சாலை மற்றும் பாலங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பீடு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசுடன் இணைந்து கூடுதல் உதவிகள் வழங்கப்படும் என்றார். இன்று பிஜான்பாரி பகுதியை பார்வையிட உள்ள திரு கிரண் ரிஜிஜூ தில்லி திரும்பியதும் தமது ஆய்வு குறித்து மத்திய அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கத்தில் கழிவுகளிலிருந்து வருவாய் ஈட்டுவதற்கான புதிய தொழில்நுட்பங்களை புகுத்த வேண்டும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவ பரிசோதனை மைய கழிவுகளை சேகரித்து புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உடலுக்கு தீங்கு விளைவிக்காத பொருட்களை மாற்றுவதற்கான எய்ம்ஸ் மருத்துவமனையின் திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார். அன்றாட வாழ்வில் தூய்மையை ஒரு பழக்க வழக்கமாக பின்பற்றும் வகையில் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தூய்மையான மற்றும் பசுமையான சுற்றுச்சூழலை உருவாக்குவதோடு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் பணி நடைமுறைகளை புகுத்துவதன் மூலமே தூய்மை இயக்கத்தின் முயற்சிகள் பயனளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் இந்த புதிய முன்முயற்சி நாடு இறக்குமதிகளை சார்ந்திருக்கும் நிலையை தவிர்த்து உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் சுயசார்பு நடைமுறைகளை வலுப்படுத்துவதாக இருக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் அடுத்த நிதியாண்டில் 6.5% இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் இது 6.3% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்ட நிலையில் உள்நாட்டு தேவை அதிகரிப்பு, கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி போன்றவற்றுடன் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்களின் பலனாக உள்நாட்டு உற்பத்தி வீதம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று தெற்காசிய வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் உலகின் வேகமாக வளரும் பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த தெற்காசியாவின் வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 6.6% இருக்கும் என்றும் அதே வேளையில் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியால் உலகளாவிய நிச்சயமற்ற சூழல் ஏற்படுவதுடன் வேலைவாய்ப்பும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அடுத்த நிதியாண்டின் வளர்ச்சி 5.8% குறையக்கூடும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகாராஷ்டிராவில் இன்று சுமார் 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். 2 நாள் பயணமாக மகாராஷ்டிரா செல்லும் பிரதமர் நவி மும்பையில் 19,650 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் மிகப்பெரிய பசுமை விமான நிலையத்தை தொடங்கி வைக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆண்டுக்கு 90 மில்லியன் பயணிகளையும் 3 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளையும் கையாளும் திறன் கொண்ட நவி மும்பை விமான நிலையம் மும்பை மாநகரின் 2வது சர்வதேச விமான நிலையமாக திகழும். இதனைத் தொடர்ந்து 12,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான மும்பை மெட்ரோ ரயிலின் 2வது கட்ட விரிவாக்கத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பின்னர் நாட்டின் முதலாவது ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து செயலியான மும்பை ஒன் செயலி மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட உள்ள குறுகிய கால பயிற்சி திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டார்மரை சந்தித்து பேச உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாடுகளுக்கு இடையிலான நீடித்த ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர் 2 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இங்கிலாந்து பிரதமர் மும்பையில் நாளை நடத்தவுள்ள பேச்சுவார்த்தையின் போது 2 நாடுகளுக்கு இடையிலான நீடித்த ஒத்துழைப்புகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2035 ஆண்டுக்கான தொலைநோக்கு கொள்கை குறித்தும் 2 தலைவர்களும் விவாதிக்க இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மும்பையில் நடைபெறும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டிலும் இங்கிலாந்து பிரதமர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. யுஜிசி நெட் தேர்வுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இத்தேர்வுகள் வரும் டிசம்பர் மாதம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணியாற்றுவதற்கும் PhD வகுப்புகளில் சேருவதற்கும் இத்தேர்வில் வெற்றி பெறுவது அவசியம் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பில்டத்தான் போட்டியில் பங்கேற்க பெயர் பதிவு செய்வதற்கான கால அவகாசத்தை மத்திய கல்வி அமைச்சகம் வருகிற 11ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவர்களிடையே புதுமை கண்டுபிடிப்பு முயற்சிகளை ஊக்குவிக்கும் நோக்கில் அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் மற்றும் நிதி ஆயோக்குடன் இணைந்து இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் குழுவாக இணைந்து புதிய படைப்புகள் குறித்து சிந்தித்து புதிய கருத்துக்கள் மற்றும் புதிய மாதிரிகளை உருவாக்குவதை இந்த போட்டி ஊக்குவிக்கும் என்று கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டியில் வெற்றி பெறும் மாணவர் குழுக்களுக்கு 1 கோடி ரூபாய் பரிசுத் தொகையாக வழங்கப்படும். அத்துடன் சம்பந்தப்பட்ட மாணவர்களும் அவர்கள் பயிலும் பள்ளிகளும் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள தொடர் ஆதரவு அளிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. கிரீஸ் நாட்டில் இன்று தொடங்கும் உலக துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் 12 பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது. ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் ஸ்கீட் மற்றும் டிராப் பிரிவுகளிலும் கலப்பு இரட்டையர் டிராப் பிரிவிலும் இந்திய வீரர் வீராங்கனைகள் களம் இறங்குகின்றனர். ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹிமாச்சல பிரதேசத்தில் பேருந்து ஒன்று நிலச்சரிவில் சிக்கியதில் அதில் பயணம் செய்த 15 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். பயிர் கழிவுகளை எரிப்பதால் தில்லியில் ஏற்படும் காற்று மாசை தடுக்க நீடித்த முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இங்கிலாந்து பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர் 2 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். யுஜிசி நெட் தேர்வுக்கு அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. ஆல் இந்திய ரேடியோவின் மாநில செய்திகளுக்கு நன்றி. மீண்டும் செய்திகள் ஒரு பார்வை மாலை 4 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். எப்பவுமே கேளுங்க FM நாளை நம்ம அதிரி FM 90.4 நமது சமூகம் நமது நலன்.